ஆனா அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அடுத்த எப்படியாவது மூவ் பண்ணி ஓட்டுகள் நம்மளை வாங்கிட ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த பராசக்தின்ற மூவி இப்போ உள்ள வெளியே விடுறாங்க. அதுவும் எப்பயோ வெளியே ரிலீஸ் ஆக வேண்டியது கரெக்டா பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்றாங்க. எந்த விஷயத்துக்காக இப்படி இந்த மாதிரி பண்றாங்க? இல்ல இது பொங்கல் டைம்ன்றத விட ஜனநாயகனுக்கு எதிராக இந்த படத்தை கொண்டு வரணுன்றதுல அது ஒரு தெளிவா இருக்கிறாங்க. அதுலயும் அது வந்து ஒரு பேசும் பொருளா மாத்தணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைலர்ல ஹிந்தி அது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில ஹிந்தி திருப்பி ஏற்க மாட்டோங்கிறத மட்டும் எண்டுல முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அது 1962 காலகட்டத்தில் ஹிந்தி திருப்பி நடந்துச்சு. அது யாருக்கு எதிராக நடந்துச்சு? காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்துச்சு. இந்த படமே உங்களுக்கு அப்போதைய கதை தான். பராசக்தின்ற கதையை உங்களுக்கு பழைய காலத்துல என்ன இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, திமுகவுடைய எங்க ஆள்லாம் என்ன பண்ணிடுறாங்க பத்தியா, பெரியார் வெளியே வந்தவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க பத்தியா அப்படிங்கிறது, கலைஞர் என்னெல்லாம் வசனம்லாம் எழுதிருக்கிற பத்தியாங்கிற கதை தான் அந்த படத்தோட கதையா ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. அப்போ 1962 நடந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருந்து யார் இந்தியை திணிச்சது? காங்கிரஸ் திணிச்சாங்க. பிரதமர் மோடியும் திணிச்சு தான் இருக்கிறாரு. பிரதமர் மோடி ஒரு மொழியை திணித்து கொண்டே இருக்கிறார் இந்தியா முழுக்க. அது எந்த மொழி என்றால் தமிழ் மொழி. உத்தரப்பிரதேசத்தில் போய் உத்தரப்பிரதேச தமிழ் மொழியை கத்துக்கங்கிறாரு. குஜராத்தில் போய் தமிழ் மொழியை கத்துக்கங்கிறாரு. பீகார்ல போய் தமிழ் மொழியை கத்துக்கங்கிறாரு. உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா மேடையிலையும் போய் தமிழ் மொழியை கத்துக்கன்னு சொல்றாரு. அவர் ஹிந்தி கத்துக்கணும் சொல்றாரு. அவர் என்னைக்காவது இந்தியை நீ கத்துக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு சான்று இருக்கா? கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க மட்டும் தமிழக இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க தமிழை கத்துக்கோ. உலகிலேயே மூத்த மொழி ஒரு மொழி இருக்கு, உலகிலேயே பழமையான மொழி இருக்கு. அது என் நாட்டில் இருக்கு, அது தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மொழியை கத்துக்கன்னு யார் சொல்றா? நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. அது தப்பா ரைட்டா? அது எப்படி கரெக்டாகும்? ஏங்க ஒரு இந்திய மொழி திணிக்கிற நம்ம மட்டும் வேணான்னு நீ சொல்லுவேன். அப்ப மற்ற மாநிலத்தில் போய் பிரதமர் வந்து நீ தமிழை கத்துக்கன்னு சொன்னாக்கா அவன் சும்மா இருப்பானா? அவன் கேள்வி கேட்க மாட்டானா? உத்தரப்பிரதேசக்காரன் கேள்வி கேட்க மாட்டானா? ஏன்டா தமிழ் மொழியை கத்துக்கணும், எனக்கு ஹிந்தி தானா முக்கியம் சொல்ல மாட்டானா? குஜராத்துக்காரன் எனக்கு குஜராத்தின் ஒரு மொழி இருக்கும்போது நான் எதுக்குடா தமிழ் மொழியை கத்துக்கணும் நீ கேட்க மாட்டான். அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டியும் நீ தமிழ் மொழியை கத்துக்க. நம்ம மொழியை விட, குஜராத்தியை விட, இந்தியை விட, பீகாரியை விட, கர்நாடகாவை விட, தெலுங்கை விட மூத்த மொழி தமிழ் மொழி தான் சொல்றாருல. அதுக்கு ஒரு கட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. இது வரைக்கும் எந்த பிரதமர் பேசியிருக்காரு? 1947 நேரு காலத்துல இருந்து கடைசியாக இருந்த மன்மோகன் சிங் எந்த பிரதமர் தமிழை இவ்வளவு உயர்த்தி பிடித்திருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் பிரதமர் மோடி இந்தியை திணிச்சிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் அந்த நாடகத்தை நடத்திட்டு இருப்பீங்க? இன்னைக்கு அவர் இந்தியை திணிக்கிறதே இல்லையே. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க குழந்தைகள் திருக்குறளை பேசுது, பீகார்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது, குஜராத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது. காரணம் யாரு? நரேந்திர மோடி. அவர் தானே பேச வச்சாரு. நீங்க அவர் தானே பேசுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனதிற்கு ஒரு நிகழ்ச்சியிலுமே தமிழை பற்றி ஏதாவது வார்த்தை பேசுறாரு. இன்னைக்கு மனதிற்கு சென்ற 28ஆம் தேதி நடந்த மனதிற்கு ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசினார்? கடைசி போன வருஷத்தோட எல்லா மாணவர்களையும் பேச வச்சாரு. ஒவ்வொரு மாநிலத்திலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, தமிழுக்காக நான் என்ன பண்ணியிருக்க பாருன்னா, ஒரு குழந்தை அவ்வளோ அருமையாக திருக்குறள் சொல்லுது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் திருக்குறளை பேசுறான். அதே போல ஒரு பழமொழியை இன்னொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பேசுறான். அப்போ இவ்வளவு பெரிய சாதனையை நரேந்திர மோடி செஞ்சிருக்கும் போது இந்தி திணிப்புன்னு ஒரு படத்தின் மூலமா நீங்க திணிப்பு சொல்லிட்டாக்கா அந்த கருத்தை மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால மொழி திணிப்பு நடக்கிறது, இந்தியா முழுக்க மொழி திணிப்பு உண்மையிலே நடக்கிறது. அது தமிழ் மொழி திணிப்பு தான் நடக்கிறது. அதை செய்து கொண்டிருப்போம் நரேந்திர மோடி. ஆனா பராசக்தியில் இந்த டைம் ரிலீஸ் பண்ணி நீங்க பிஜேபி அகெயின்ஸ்டா பண்ற மாதிரி காட்டுறாங்க. அது நமக்கு தான் சாதகமா முடியும். அதனால அவன் முழுக்க திமுக எதை பண்ணாலுமே அது பிஜேபிக்கு சாதகமா முடியும். அது இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது வந்துட்டு சனாதன மாநாடாக இருந்தாலும் சரி, இவன் எதை பண்ணாலும் சரி, அது முழுக்க இன்னைக்கு உணர்வு வந்துருச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் உணர்வு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு சாமானியம் பேசுறான். இன்னைக்கு அதனால ஒரு தீபம் தான் நாங்கள் ஒரு நாள் தான் ஏற்றணும், 305 நாள் ஏற்ற சொல்றாங்க, ஒரு நாள் தான் ஏற்ற சொல்றாங்க. அது ஏன் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஏங்க அது எப்படி அவன் சொந்தமாகும்? நம்ம காலங்காலமாக நம்ம கோயில் தானங்க, அது அதே வகுப்போடு சொந்தமாகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அந்த உணர்வு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்படுகிறது. அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரியுது. ஏன்னா இது அப்பட்டமா தெரியுது. ஒரு கோயில் கருவறைக்குள்ள போய் ஒருத்தன் தனக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றான், அது எவ்வளவு பெரிய அக்கிரமம். ஒருத்தன் நுழைவாயில கட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி போடுறான் பாசாதி கோவில், அது எவ்வளவு பெரிய அக்கிரமம். ஒருத்தன் வந்துட்டு தீபத்தூணை வந்து சுடுகாட்டுக்கு நிகராக பேசுறான், அது எவ்வளவு பெரிய அக்கிரமம். இதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கு கூடிய காலகட்டத்தில் சாமானியனுக்கும் தெரியுது. அதனால இதை வந்து அவங்களோட ஓட்டு எதிர்ப்பாக தான் காட்டுவாங்க. அது கையில் இருக்கக்கூடிய அவங்களோட சக்தி ஓட்டு. அந்த ஓட்டுல அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த திமுகவை விரட்டி தான் அடிப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது.